Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பனீர் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 100 grams of பனீர் எடுத்துர்க்கேன். பனீரை ஃபர்ஸ்ட் தண்ணில வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியை ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கேன். அது லைட்டா பாயில் ஆனா போதும். லைட்டா பாயில் ஆன ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதும் அதில் நம்ம பனீரை போட்டுடலாம். பனீர் ரொம்ப நேரம் அதில் இருக்கணும்னு இல்லை. அதில் போட்டு ஒரு 2 minutesலேயே நீங்கள் அதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு கொலாண்டர் இல்லாட்டி ஒரு பிளேட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த ஸ்டெப் எதுக்குன்னா, இந்த மாதிரி பனீர் ஸ்பாஞ்சியாகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் நமக்கு இப்படி பண்ணோம்னா. வாங்க அதோட மேரினேஷனுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கரம் மசாலா 1/2 teaspoon, மஞ்சள் தூள் 1/2 teaspoon, மிளகாய் தூள் 1 teaspoon, உப்பு தேவையான அளவு. இப்போ அந்த மசாலாலாம் போட்டு பனீரில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஊற வைக்கணும்லாம் தேவையில்லை, மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டால் போதும். இப்போ ஒரு கடாயில் நல்லா கடாய் சூடானதும் 1 teaspoon ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பனீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். பனீரை இப்படி சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பனீர் ஃப்ரை ஆனால் போதும். அப்போ தான் நமக்கு டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம தொக்கு செய்கிறக்கும் அதே கடாயில் நம்ம இப்போது ஆயில் 1 teaspoon எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அதில் 1 teaspoon போல் சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கறி லீவ்ஸ் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பெரிய வெங்காயம் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் டொமேட்டோஸ் அரைச்சிட்டு வந்தலாம். டொமேட்டோ பேஸ்ட்டுக்கு நான் இன்றைக்கி 3 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். அதை போய் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ 3 டொமேட்டோ அரைச்சோம் இல்லையா, அதை பேஸ்ட்டாக சேர்த்திக்கலாம். பேஸ்ட்டோடு சேர்த்து அது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வேக விடணும். கரம் மசாலா 1/2 teaspoon சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 teaspoon சேர்த்திக்கலாம். மிளகாய் தூள் 1/2 teaspoon சேர்த்திக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா. அந்த டைமில் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, தொக்குக்கு ஏற்ற மாதிரி. நான் இன்றைக்கி 1/4 கப் சேர்த்திருக்கேன் தண்ணி. ரொம்ப தண்ணி போயிடுச்சுன்னா தொக்கு நல்லா இருக்காது. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. நல்லா அந்த மாதிரி வற்றி வந்தோன்னா அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பனீரை சேர்த்திக்கலாம். இப்போ அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட அந்த பனீர் இது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
இதை எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், டெலிஷியஸ் அண்ட் டேஸ்டி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க உண்மையாக. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஸ்பாஞ்சியாக, நல்லா எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.